अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामो पद्माक्षनाथशतजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे वृन्दावनकरं वल्लभीजनवल्लभम् जयन्ती सम्भवन् धाम विजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिकृतिगृह्णातु मामकं प्रसादे यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिं प्रणामं लक्ष्मणमुनिः कृतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिम्. இந்த ஸ்லோகத்துல அதான் சுவாதீனபதிகா அப்படின்னு ராஜமகிஷனுடைய பிரதான மகிஷிக்கு பேரு. எப்பவும் ராஜா வந்து உபலாலனம் பண்ணிட்டு இருக்க கூடியவன். அப்போ ராஜாவை தன்வசம் வச்சுட்டு ரெண்டு பேரும் இதுவா இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி வேதமாகிற அரசிய வேத புருஷனாகிற சாருபவனோட சேர்த்து வைக்கிறது கூடிய பணிப்பெண்ணை போல, அதாவது சைரந்திரிகை போல இந்த எதிராஜரோட சீசுக்கு வளர்ந்து அப்படின்றத மற்றவாழ்லாம் இப்போ நாஸ்திகால் இருக்கா அப்படின்னா, நாஸ்திகால் வந்து வேதத்தையே அவ ஒத்துக்காத்தனால அந்த வேதத்துக்கு புறம்பா அந்த வேதத்தை ஒத்துக்காத அவ ஏதோ தாந்தோனித்தனமா சித்தாந்தங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காளே தவிர வேதத்தை மதிக்கிறது இல்லை. வேத பிரதிபாத்தியனான எம்பெருமானையும் அவ மதிக்கிறது இல்லை. அவள் வந்து புறம்பா போய் அல்லாதனை செய்யறா, அவ்வளவுதான். பாதி நாஸ்திகாலா இருக்காரு, வேதத்தை ஒத்துக்கிறது, வேதத்துல சொல்ற பிரதிபாத்தியனான எம்பெருமான ஒத்துக்காது இருக்கிறது இல்ல. அப்படி அது அவ வந்து என்ன, அதுல ரெண்டு பேர் அவ வேதத்தை ஒத்துண்டு அர்த்த நாஸ்திகாண்டோ ரெண்டு பேர். வேதத்தை ஒத்துண்டு வேதத்துல சொல்லப்பட்ட எம்பெருமான ஒத்துக்காத இருக்கிறது. அப்பவோ வந்து வேதத்தினுடைய அர்த்தத்தை சரியா சொல்லலேன்னு அர்த்தம். அப்போ வேதத்துக்கு பத்தியா இருக்கிற எம்பெருமானே இசையாத்தனால அவ வந்து அதாவது கன்னியா பொண்ணாவே விட்டா மாதிரி வேதத்தை. அது ஒரு வகை. இன்னொரு வகை இருக்குது, வேதத்தை ஒத்துண்டு அதுல பிரதிபாதிக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கானே அவனையும் ஒத்துண்டு தாறுமாற அர்த்தம் சொல்றான். ஒத்தன் நாஸ்திகன், இதுவும் இல்லை வேதமும் இல்லை, வேத பிரதிபாத்திய தெய்வமும் இல்லை. அர்த்த நாஸ்திகன் வேதத்தை ஒத்துக்கிறான் அப்படின்னு வரைச்சே அவள்லயே மறுபடியும் ரெண்டு பேரா இருக்கான். எப்படின்னா, வேதத்தை ஒத்துக்கிட்டு அந்த ஈஸ்வரனை ஒத்துக்காது இருக்குது. ஈஸ்வரனை ஒத்துக்காது இருந்தா அப்போ வேதமாகிற பெண் அப்படியே கன்னியாஸ்திரியை போல இருக்க மாதிரி ஆயிடும். ஆன மாதிரி சில பேர் வேதத்துக்கு பத்தியே இல்லை, வேதத்தினால பிரதிபாதிக்கக்கூடிய எம்பெருமான் இல்லை. இன்னொரு வகை என்னன்னா, வேதத்தையும் ஒத்துண்டு
வேத பிரதிபாத்தியனான எம்பெருமானையும் ஒத்துண்டு வேதமாதா எப்படி தான் வேதமாகிற பெண் எப்படி அந்த தன்னுடைய புருஷனை நினைச்சிட்டு இருக்காளோ அப்படி சொன்னாதானே புருஷனுக்கும் அந்த பத்னிக்கும் அந்யோன்ய பாவம் வரும். அது இல்லாத ஒரு பெண் தன்னுடைய புருஷனை வசதி நினைச்சிட்டு இருந்துச்சே, அவளை பத்தி உன்னை இப்படி நினைக்கிறா அப்படி நினைக்கிறான் தாறுமாறா புருஷன்கிட்ட சொன்னா அந்யோன்ய பாவம் வருமா? வராது. அந்த மாதிரி வேத மாதா சொல்லக்கூடிய அர்த்தங்கள்ல தாறுமாறா சொல்லி அவ என்ன பண்றா, புருஷனோட சரியா சேர்த்து விடாத இருக்கா. அதுக்கு புருஷனோட சேர்றதுக்கே தடங்களா இருக்கான்னே சொல்லலாம். ஆனா அப்படி இல்லாத பாஷ்யக்கார ஸ்ரீசுக்தி அப்படி வேத மாதாவை நன்னா உள்ளபடியான வேத மாதாவுடைய உள்ள என்னமோ உள்ள கருத்து என்னமோ அதையே சொல்லி அந்த அதோட சேர்த்து பொருத்தமா வைக்கிற அப்படி இருக்கு. அதாவது ராஜமகிஷிக்கு அந்த சைரந்திரிக்க அழகுபடுத்துறான்னா அந்த அழகுபடுத்தக்கூடிய இது எப்படி ஸ்திரீகளுக்கு சொல்லியிருக்கோ அதுபடி அதை ஸ்திரீகள் அழகுபடுத்தி பண்ணாதான் அது அனுகூலத்தும் ஏற்படும், இல்லைன்னா பிரதிகூலமாயிடும். அதுபோல பாஷ்யக்கார ஸ்ரீசுக்தி உள்ளபடியான அர்த்தத்தை சொல்றது. இதுல வேதத்துல என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, ஏன் அவள்லாம் இந்த மாதிரி வேதத்தையும் ஒத்துண்டு வேத புருஷனையும் ஒத்துண்டு ஏன் அப்படி தப்பா சொல்லுவாளா அப்படின்னு சொன்னா, அதுக்கு வேதத்துல ஒருத்தரை பத்தி சொல்லச்சே பொதுவா ஒருத்தரை பத்தி சொல்லச்சே பலவிதமா சொல்றா. பலவிதமா சொல்லச்சே அதாவது ஒருத்தர் இருக்கார், அவர் ரொம்ப நல்லவர், பழகத்துக்கு இனிமையானவர், உபகார பிராணி எல்லாம் சொல்லிட்டு அதாவது யாருக்கு வேலை வேணும்னாலும் வேலை வாங்கி கொடுப்பார், வேலையில சேர்த்துப்பார், அவ்வளோ நல்லவர், ஒண்ணுமே யாருக்கும் இல்லைன்னே சொல்ல மாட்டார், ஒருத்தருக்கும் ஒரு வஞ்சனையே பண்ண மாட்டார், தொந்தரவே பண்ண மாட்டார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். ஆபீஸுக்கு ஒரு நிமிஷம் லேட்டா வந்தா கூட பொறுக்க மாட்டார், அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் அவர் கொடுப்பார். ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஒரு 4-5 தடவைக்கு மேல அந்த மாதிரிலாம் மெமோ வாங்கி டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவார். இப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாக்கா அவர் ரொம்ப பிராதகம் போல இருக்கு, ஈவு இருக்க இல்லாதவர் போல இருக்கு அப்படின்னு அவரை பத்தி தூஷிக்க ஆரம்பிச்சாக்கா அது எப்படி இருக்கும்? இப்போ இது 2 வாக்கியத்தையும் பொருந்த விடணும். அவர் ரொம்ப நல்லவர், நல்லவர்னாக்கா தப்பு பண்ணா கூட அதையும் அங்கீகாரம் பண்றவர் நல்லவரா? அதனால அவர் தப்பு பண்ணா அதுக்கு உண்டான தண்டனை கொடுப்பார், அதுல தீவிரமா இருப்பார் அப்படின்னு சொன்னா உடனே அவர் தண்டனை கிராதகன் அர்த்தமா? இல்லை, இது 2த்தையும் பொருந்த விடணும். அவர் நல்லவர், உபகார பிராணி, யாருக்கும் வேலை இல்லைன்னே சொல்ல மாட்டார், அவளோட யோகிதாம்சம் தகுந்த மாதிரி தேவஞ்சர்லேருந்து பெரிய உத்தியோகம் வரை தருவார். அப்படி நல்லவர், ஒருத்தரும் தங்கிட்ட வேலையை கேட்டு வந்தவருக்கு இல்லைன்னே சொல்ல மாட்டார் அப்படின்ற குணத்தோட கூட அவர் டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவார் அப்படின்னு சொன்னா அவர் டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவார் அப்படின்னு சொல்றத சொல்லலாமா? அப்படி இல்லை, யார் தவறி நடக்கிறாளோ அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பார்னு அர்த்தம். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல வேதத்தை பொருந்த விடணும். வேதம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, பெருமாளை சில இடத்துல அதாவது தத்துவஹித புருஷார்த்தங்கள்லாம் இருக்கு, அந்த தத்துவஹித புருஷார்த்தங்கள் விஷயத்துல
வரைச்சு அதாவது பேதமாகவும் சொல்றது அபேதமாகவும் சொல்றது. வேதம் என்ன பண்றது, பெருமாளும் ஜீவனும் வேற. ஏற்கனவே ஏக தத்துவம் தத்துவம் தத்துவத்ரயம் அப்படின்னு முன்னையே பார்த்துருக்கோம். இதுலயே ஏக தத்துவம்னு சொன்னா சேத்தனா சேத்தன விசிஷ்டமான பிரம்மம் ஒண்ணு. ரெண்டு தத்துவம் அப்படின்னு சொன்னா பரதத்துவம்ன்ற எம்பெருமான் ஒண்ணு, அவர தத்துவம்ன்றது அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய சேத்தனா சேத்தனம் ஒண்ணு. தத்துவத்ரயம்னு சொன்னா பரதத்துவமா இருக்கிற எம்பெருமான், அவர தத்துவமா இருக்கிற சேத்தனா சேத்தனத்துல சைத்தன்யத்தோட கூட இருக்கிற சேத்தனன் ஒண்ணு, ஜடமா இருக்கிற அச்சேதனம் ஒண்ணு அப்படின்னு மூணு தத்துவம். அந்த மாதிரி பேதம் சொல்லத்தே இந்த அவர தத்துவத்தையும் பரதத்துவமா இருக்கிற எம்பெருமானையும் வேறு, இது வேறு அது வேறு, இது உட அதான் இது அப்படின்னு சொல்றது. ஏக தத்துவம்னு சொல்லச்சே எம்பெருமான் மொத்தம்தான் இருக்கான்னு சொல்றது. ஏன்னா ஒருவன் தான் இருந்தா இந்த உலக சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னே அப்படின்னு சொல்றது. பேத ஸ்ருதி அபேத ஸ்ருதி அப்படின்னு இருக்கு. அதோட கூட கடக ஸ்ருதின்னு ஒண்ணு. கடகம்னா சேர்த்து சேர்த்து பார்க்கிற ஸ்ருதி. அந்த ஸ்ருதியை அதையும் கொண்டு மற்றவெல்லாம் என்ன பண்றா, உதாரணத்துக்கு அத்வைத்திகள்லாம் அபேத ஸ்ருதிக்கு அர்த்தத்தை பிரதானமா வச்சுண்டு எம்பெருமான் மொத்தம்தான் இருக்கான் அப்படின்னு சொல்ற, எம்பெருமான் ஒருவன் அப்படின்ற ஸ்ருதியை வச்சுண்டு மற்றதெல்லாம் பொய், அந்த வாக்கியங்கள்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்ற. அபேதத்தை சொல்ற துவைத்திகள், பரமாத்மா வேற இது வேற அப்படின்னு, அவ என்ன பண்றா, பேத ஸ்ருதியை வச்சுட்டு அபேத ஸ்ருதிக்கு அர்த்தத்தை கவனமாக்கி அது பிரதானம் இல்லைன்னு அதை விட்டுடுறா. ஆனா ஸ்ரீபாஷகாரர் தான் கடக ஸ்ருதி மூலமா சேத்தனா சேத்தன விசிஷ்டமா சேத்தனா சேத்தனம்ன்ற பிரபஞ்சமும் எம்பெருமான் அது ரெண்டுத்தையும் சேத்தனா சேத்தன விசிஷ்ட பிரபஞ்சமா, விசிஷ்டனா எம்பெருமான் இருக்கான், சேத்தனா சேத்தன பிரபஞ்சமான பிரபஞ்ச விசிஷ்டனான எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு அதை சேர்த்து சொல்றோம். அதே போல ஸ்ருதியில எம்பெருமானுக்கு குணங்கள்லாம் பலவாரா சொல்லியிருக்கு. நிறைய குணங்கள் உண்டு. சில ஸ்ருதிகள்ல எம்பெருமான் நிர்குணன்னு சொல்லியிருக்கு. அதனால இந்த அபேதத்தை அபேதம் அபேத ஸ்ருதிக்கு அர்த்தம் சொல்றவா இந்த நிர்குண ஸ்ருதியை எடுத்துட்டு எம்பெருமானுக்கு குணமே கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்றான். ஆனா சகுண ஸ்ருதியும் நிர்குண ஸ்ருதியும் ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சு சேர்த்து அர்த்தம் சொல்லச்சே, சகுண ஸ்ருதிக்கு சொல்லச்சே எம்பெருமான் கல்யாண குண விசிஷ்டன் கல்யாணிகத்தானன் அப்படின்னும், நிர்குண ஸ்ருதிகள்லாம் ஓதச்சே அந்த நிர்குண ஸ்ருதிக்கு எம்பெருமான் ஏயகுண பிரத்யநீகன் ஏயகுணம் அற்றவன் அப்படின்னு அந்த நிர்குண ஸ்ருதிக்கு அர்த்தம் என்ன சொல்றார் பாஷ்யக்காரர், அவன் கெட்ட குணங்களத்தவன் ஏய பிரத்யநீகன், சகுண ஸ்ருதிக்கு கல்யாணிகத்தானன் அப்படின்னு அதை பொருந்த விடுற. இந்த மாதிரி பொருந்த விடுறது எதனால வருது அப்படின்னு சொன்னா, எல்லா ஸ்ருதிக்கும் பிராமாண்யம்
மறையுரைக்கும் பொருள் எல்லாம் மெய் அப்படின்னு சொல்றவாளுக்கு தான் இது வருமே தவிர மீதி பேருக்கெல்லாம் ஏகதேசம் அவளுக்கு என்ன இஷ்டமோ அந்த ஸ்ருதியை எடுத்துட்டு அதுக்கு முக்கியார்த்தத்தை சொல்லிட்டு மற்ற ஸ்ருதிகளுக்கு மாறுதலா இருக்க ஸ்ருதிகளுக்கு அமுக்கியார்த்தமா சொல்றான். அதனால என்ன அப்படின்னா இந்த மாதிரியான இதெல்லாம் வருது. அதனால அதாவது உதாரணத்துக்கு தலைக்கு அலங்காரம், அதான் இது மாதிரி தாறு மாதிரி தலையாகப்பட்டது சிக்காயிடுறது. அப்படியே இழையா இருக்க வேண்டிய கூந்தலாகப்பட்டது சிக்காயிடுறது. சிக்காயிடுத்தா அவ என்ன பண்றா, ஜட மாதிரி ஆயிடுறது. ஜட மாதிரி ஆகுதுன்னா அந்த தலையை அழகுபடுத்தணும் அப்படின்னு சொன்னா எப்படி அழகுபடுத்துவா? அவ ரொம்ப சாத்துரியமா தங்களை நினைச்சுட்டு இந்த ஜடையா இருக்கிற பாகத்தெல்லாம் கட் பண்ணி போட்டுருக்கா. ஒரு தலைக்கு அலங்காரம் பண்றவா அதுக்கு எண்ணெயை தடவி அந்த சிக்கை நல்லா எடுத்து அதை அழகழகா ஆக்கி இது பண்ணா கூந்தல் குறையாது இருக்கும். அப்போ தலை நிறைய கூந்தலா இருக்கும். அதை அழகுபடுத்தினா நல்லா இருக்கும். இந்த மாதிரி சிக்காக்கிட்டு தனக்கு ஒத்து வராத அதான் அதை வார முடியாதெல்லாம் இருக்குது, வாரி பின்ன முடியாது, அதெல்லாம் கட் பண்ணி போட்டா அந்த தலை என்ன ஆகும்? அதுக்கு இருக்க வேண்டிய அந்த கேஷம் இல்லாத போறதுனால, அளவு குறைஞ்சி போறதுனால அலங்கோலமா தான் இருக்கும். ஆன மாதிரி அவளுக்கு அபிமதம் இல்லாத பாகம், அபிமதம் இல்லாத பாகம்னா அவளால் அர்த்தம் சொல்ல முடியாது, தங்களுடைய அபிமதத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாத பாகம் சிக்காயிடுறது. அதை எப்படி சமன்வயப்படுத்துறதுன்னு தெரியல, அதை சரி பண்றதுன்னு தெரியல. உடனே இந்த ஜடையை கட் பண்ணி போட்டுடுற மாதிரி அவ அந்த பாகத்துக்கு அப்ராதான்யம் கொடுத்துடுறா. அது அத்வைதிகளா இருந்தாலும் சரி அத்வைதிகளா இருந்தாலும் சரி, நிர்குணத்தை சொல்றவா சகுணம் அதெல்லாம் இல்லை, அதுக்கெல்லாம் முக்கிய அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிவிடுறா. நிர்குணம் சகுணத்தை சொல்றவா நிர்குணத்தை ஒத்துக்காது அப்படியே விட்டுடுறா. எதுவா இருந்தாலும் ஒத்துக்கணும், வேதம் சொல்றது மொத்தத்தையும் ஒத்துக்கணும். மறையுரைக்கும் பொருள் எல்லாம் மெய்யன்றோர்வார் மன்னிய கூர் மதியுடையார், அப்படிப்பட்ட குருக்கள் அப்படின்னு சுவாமி தேசியன் நம்ம ஆச்சாரியால ஸ்தோத்திரம் பண்ற. மறையுரைக்கும் பொருள் எல்லாம் மெய்யன்றோர் ஆச்சாரியன்னா பிரதான ஆச்சாரியன், எல்லா ஆச்சாரியனும் ராமானுஜன் தானே, ராமானுஜருடைய திருமுடி சம்பந்தம் இல்லைன்னா திருவடி சம்பந்தம். அதனால இந்த விசேஷணங்கள் மொத்தம் பாஷ்யக்காரருக்கு அப்படின்னே சொல்லலாம். இல்லை எல்லாம் மற்ற ஆச்சாரியாருக்கும் பூர்வர் பெரிய நம்பி ஆளவந்தார் நாதமுனிகள் அவளுக்கும் தான் இல்லை. அது மாதிரி மன்னிய கூதான் மறையுரைக்கும் பொருள் எல்லாம் மெய்யன்றோர்வார் மன்னிய கூர் மதியுடையார் அப்படின்னு சொல்ற. அதுதான் இங்க பாஷ்யக்காரர் சாய்க்கிட்டு சர்வஸ்ய பிரம்ம காரியத்வேன ததாத்மகத்வாத் ஏகதா அனுதர்சனம் விதாய அப்ரஹ்மாத்மகத்வேன பூர்வ சித்த நானாத்வ தர்சனம் நிஷேததி இத்யர்த்தஹா. அதாவது எல்லா பிரம்ம காரியமா இருக்கக்கூடிய இந்த லோகம் இருக்குதே, இந்த லோகத்தை தது ஆத்மகத்வாத் அது எல்லாம் அந்த பிரம்மத்தை தான், பிரம்மம் ஆத்மாவா இருக்குது, இது பிரபஞ்சமெல்லாம் சரீரமா இருக்குதுன்னு அர்த்தம். அதனால ஏகதா அனுதர்சனம் ஒரே பார்வை எம்பெருமான் தான். ஏன்னா எம்பெருமான் இந்த பிரம்மத்தெல்லாம்
சர்வசிய பிரம்ம காரியத்தனை எல்லாம் பிரம்ம காரியமானதுனால அதுக்கு எம்பெருமான ஆத்மாவா உரையறதுனால எல்லாம் பிரம்ம காரியம். அதனோடு எம்பெருமான் என்ன பண்றான், உள்ள ஆத்மாவா உறைஞ்சி இருக்கிறதுனால அப்போ இந்த உடல் இருக்குது, இந்த உடல்ல கோவிந்தன் வரார் அப்படின்னு சொன்னா அவர் 2 கையோட 2 காலோட 12 20 விரலோட இப்படி இல்லாம அப்ப வரைச்சு அப்புறம் என்ன சொல்றாங்க, அவர் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு, அந்த ட்ரெஸ்ஸினுடைய அழகு எப்படி இருக்கு, அவர் போட்டு அந்த மோதிரம் எப்படி இருக்கு அப்படின்னு தனித்தனியை சொல்றான். அவர் வரார், கோவிந்தன் வரார் அப்படின்னு கோவிந்தனை முதல்ல புகழறான், ரொம்ப நன்னா இருக்காரு. அப்புறம் தனித்தனி இது பண்றான். அதனால இது ஆனா மொத்தமா சொல்லச்சே கோவிந்தன் தான் சொல்ற. ஏகதா அனுதர்சனம் விதாய அப்ரமாத்மகத்தேன பிரம்மம் இல்லாதபடியா அப்ரமாத்மகத்தேன நானா தர்சனம் நிஷேதம் பண்றது. ஸ்ருதிகள்லாம் நிஷேத வாக்கியங்கள்லாம் என்ன பண்றது, நிஷேத வாக்கியமான ஸ்ருதிகள்லாம் பிரபஞ்சன்றது பிரம்மாத்மகமே தவிர பிரம்மா ஆத்மாவா உறைஞ்ச ஒரே பிரபஞ்சமே தவிர பிரபஞ்சம் பலவாரா பிரபஞ்சம் இருக்குதுன்னு இல்லை. எல்லாமே அதாவது ஒருத்தருடைய கை கால் அப்படின்னு தனி விவகாரம் இல்லை, மொத்தமா சேர்ந்து மனுஷன் அப்படின்னு சொல்றோம். கோவிந்தாச்சார், கோபாலாச்சார், அது போல அப்ரமாத்மகத்தேன நானாத்ம தரிசனம், அதாவது கை காலு மார் தலை அப்படின்னு தனியே நானாத்ம தரிசனம் கிடையாது. ஒரே கோவிந்தாச்சார் கோபாலாச்சார் தான். கேவல கை கேவல இதுன்னு அந்த ஒரு ஆத்மா உள்ள இருந்து அந்த ஆத்மாவுக்கு தானே பேரு, அந்த இது ஆத்மாவோட சரீரத்துக்கு தான் பேரு, தனி சரீரத்துக்கும் பேர் இல்லை, தனி ஆத்மாவுக்கு பேர் இல்லை. அது போல அப்ரமாத்மகத்தேன நானாத்ம தரிசனம் நிஷேதத்தி அப்படி. அதே போல அதனால என்ன பண்றதுன்னா நானாத்ம தரிசனத்தை நிஷேதம் பண்றது. இல்லை இல்லைன்னு சொல்ற ஸ்ருதியெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு சொன்னா அதுக்கு மேலேயும் அதுதான். அதாவது இந்த பிரபஞ்சாகாரத்தை பராமர்சனம் பண்ணி ததாவிதம் பிரம்மா, இந்த பிரபஞ்சமா இந்த கை கால் இதுக்கெல்லாம் விருத்தி சிராசம் எல்லாம் உண்டாதோ இல்லை. சின்ன குழந்தையா இருக்கு, சின்ன கை சின்ன கால்லாம் இருக்குது. பெரியவனாச்சு பெரிய கை அதெல்லாம் வளர்றது, அப்புறம் மறுபடியும் வயசான போது குறைஞ்சி போகிறது. இப்படிலாம் விருத்தி கிராசம் இருக்குது. இதுக்கு உண்டான அவத்தியங்கள்லாம் வருது. அதாவது கை வேலை செய்யலை, கால் வேலை செய்யலை, கண் வேலை செய்யலை அப்படின்ற அவத்தியமெல்லாம் வருது. இப்படிலாம் அதை போல இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் ஏற்ற சுருக்கமாக ஏறி இறங்குறதோ இல்லை. ஒவ்வொன்றும் விருத்தியாகுது, கிராசமாகுது, அழிஞ்சு போகிறது, உண்டாருது, எல்லாம் இருக்கும்ல. இந்த பிரபஞ்சாகாரம் பராமர்சே இப்படியெல்லாம் இது இந்த ஏறி இருக்குதே அப்படின்னு சொன்னா இதுல இருக்கிற ஆத்மா அது ஏதாவது விருத்தி கிராசம் உண்டா? கிடையாது. ஆத்மா ஒரே மாதிரி தான் இருக்கு. குழந்தையா இருக்கேவும் அந்த ஆத்மா அதே தான் இருக்குது. அணுவா ஞானமயமா இதுவா அப்படியே இருந்துருக்குது. பெரியவனானா போதும் அது பெருசா வளர்றதில்லை. ஜெயினர்கள் தான் யானை சரீரம் அளவு யானை ஆத்மா இருக்கும், எறும்பு சரீரம் அளவு எறும்பு ஆத்மா இருக்கும் அப்படின்னு அவ தான் சொல்ற. புரியுதா? வேதம் அப்படி இல்லை. எங்கேயும் ஆத்மா அணு மாத்திரம்தான். அதனால இந்த விருத்தி கிராசம் எல்லாம் எதில் இருக்குது? அதே மாதிரி அந்த ஆத்மாவோட உரையக்கூடிய எம்பெருமானுக்கும். அதனால பிரபஞ்சாகாரம் பராமர்ச ததாவிதம் பிரம்மா, ஆன மாதிரி பிரம்மா கிடையாது. அதனால எல்லா சர்வாத்ம பூதஸ்ய பிரம்மணா, எல்லாத்துலயும் ஆத்மாவா உரையிறானே அந்த எம்பெருமானுக்கு பிரபஞ்ச விலட்சணத்துவம் பிரதிபாத்தியது. அதனால பிரபஞ்சத்தை காட்டிலும் அவன் வேறுபட்டவன், புத்தி கிராசமெல்லாம் இல்லை
அப்படின்னு சொல்ல வந்தது. ஆனா இந்த பிரபஞ்சத்துக்குள்ள ஆத்மாவா அவன் உரையிறான், அதோட ஒன்னா இருக்கான்னு சொல்லிச்சு. இல்ல என்ன வேறுபட்டவன் சொல்லச்சே என்ன அர்த்தம்? ஒன்னா இருக்கான்னு சொல்லச்சே அதை உடலா கொண்டு இவன் ஆத்மாவா இருந்து ஒன்னா இருக்கான்னு அர்த்தம். வேறுபாடு சொல்லச்சே அந்த உடல் போல இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தினுடைய விருத்தி கிராசங்கள்லாம் அந்த எம்பெருமானுக்கு கிடையாது. அவன் இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் இந்த உடலை காட்டிலும் உயிர் வேறு, அது போல அப்படின்னு பிரபஞ்ச லட்சணத்துவம் அப்படின்னு இந்த மாதிரி பேத ஸ்ருதி அபேத ஸ்ருதி சகுண ஸ்ருதி நிர்குண ஸ்ருதி எல்லாத்துக்கும் அர்த்தத்தை நல்லா சாதிச்சு அதான் அதே மாதிரிதான். அதாவது என்ன சொல்றது இதெல்லாம் அப்படின்னு சொன்னா, அதான் பெருமாளை சர்வேஸ்வரன், பூதாதிபதி, பூதபாலன் இப்படி எல்லாம் சொல்றது பூயோ பூயா ஐஸ்வர்ய உபதேசாத்து. அண்ணா இந்த மாதிரி பெருமாளுக்கு பூதபாலன் பூதாதிபதி அப்படின்லாம் சர்வேஸ்வரன் எல்லாரையும் வசி சர்வச ஈசானன் இப்படின்லாம் சொல்றது. இதெல்லாம் என்ன சொல்றதுன்னா அவனுடைய ஐஸ்வர்யத்தை பூயோ பூயா மேலும் மேலும் உபதேசம் சொல்லி அப்படி சொல்றதுனால குணேஷு ஆதரகா பிரதீயதே, அதனால அவனுக்கு கல்யாண குணம் உண்டுன்றது ஸ்பஷ்டமா காண்பிக்கிறது. கல்யாண குணம் உண்டுன்னு சொல்றது இல்லைன்னு, அதனால இல்லைன்னு சொல்றதெல்லாம் என்னன்னா அவனுக்கு கெட்ட குணங்கள்லாம் இல்லை அப்படின்றத சொல்றது. அப்படின்றத சொல்லிட்டு இந்த மாதிரி ஒருமிச்சு விடுறவ அதுல ஸ்ரீபாஷகர் சொல்றார். அதுதான் அதுக்குதான் இந்த பிரதானமா இத பாக்குறோம். நச மாதா பித்ரு சஹசிரேபியோபி வத்சலதரம் சாஸ்திரம் பிரசாரகவத் அபாரமார்த்திகான் நிரசனீயான் குணானி பிரமாணாந்தர பிரதிபன்னானி ஆதரேஷு உபதிஷ்ய சம்சார சக்கர பரிவர்த்தனேன பூர்வமேவ பம்பிரமியமானான் மூக்ஷூனு பூயோபி பிரமேது மலம் அப்படின்னு அதை சாதிக்கிறார். அதாவது சாஸ்திரம் இருக்குதே, சாஸ்திரம் எப்படிப்பட்டதுன்னா உலகத்திலேயே நல்லவா யாருன்னா தாயார் தகப்பனார் தான். அதாவது ஒரு குழந்தைக்கு நல்லதை பண்ணக்கூடிய யாரு? தாயார் தகப்பனார். அத போல சாஸ்திரம் இருக்குது. மாதா பித்ரு சஹசிரேபியோபி வத்சலதரம் சாஸ்திரம். மாதா பிதாக்கள் 1000 மாதா பிதாக்களை காட்டிலும் ஒரு குழந்தைக்கு ஒரு தாயார் தகப்பனாரே நன்னா இதத்தை பண்ணக்கூடிய அவர் தான். 1000 அதை போல 1000 மடங்கு சாஸ்திரம் நமக்கு நன்மையத்தான் பயக்குமே தவிர மாறுதலே பயக்காது. ஏன் 1000 அப்படின்னு அநேகம்னு சொல்றார் அப்படின்னு சொன்னா, இப்போ தாயார் தகப்பனார் சில சமயத்துல குழந்தைக்கு என்னுடைய வத்சலத்தரம்னு சொல்றார். எப்பவும் வாத்சல்யமா தான் இருப்பா. வாத்சல்யம்னா தோஷத்தை கணிச்சிக்காம அதனுடைய நன்மையை தான் பார்ப்பா, அதோட பழகின்னு இருப்பா. இருந்தாலும் அது ரொம்ப துஷ்டையா இருந்ததுன்னா அந்த வாத்சல்யம் போய் கொஞ்சம் அரிசினத்தாலின்ற தாயகற்றிடினும் அந்த மாதிரி ரொம்ப சினம் கொண்டு அந்த குழந்தைய அகத்தி தூரப்போ அப்படின்னு தண்டிக்கக்கூடிய அளவுல கூட வருவா. ஆனா சாஸ்திரமாகப்பட்டது அந்த தண்டிக்கவே தண்டிக்காது. ஏன்னா அது முன்னையே சொல்லிடும், நீ இது பண்ணேன்னா இந்த தப்பு இந்த தண்டனை
அதை பண்ணியானா இந்த தப்பு இப்படிதான் நீ நடக்கணும், இதம் குரு இதம் மா குருன்னு சொல்லு. அதனால என்ன, இந்த ஜீவன் எந்த சரீரத்தில் இருக்கான்னு அது பார்க்காது. இந்த சரீரத்தில் தான் இருக்கான் விட்டு தள்ளு அப்படின்னு சொல்லாது. அவன் பிராமண கத்திரிய வைசிய சூத்திரன் யாரா இருந்தாலும் அவளுக்கு இப்படி இப்ப நடந்துக்கோ இப்படி நடந்துக்காதேன்னு சொல்லிடும். இது தாழ்ந்த குலத்தில் இருக்கும் எப்படியானா போட்டோம் எல்லாருக்கும் அந்த தர்மத்தை சொல்லிடும். புரியுதா? அதனால மாதா பித்ரு சஹசிரேபியோபி வத்சலதரம் சாஸ்திரம் பிரதாரகவத்து அபாரமார்த்திகான் நிரசனீயான் குணானி பிரமாணாந்தர அப்பிரதிபன்னானி, நிரசனமான குணங்களே பிரமாணங்கள்னால பிரதிபன்னமா இல்லாத நிரசனமான குணங்களே நமக்கு ஒரு காலம் உபதேசிக்காது. ஆதரேன உபதேச என்ன நச்ச நஞ்சி முன்ன இருக்குது. நச்ச மாதா பித்ரு சகசேபியோபி வத்சலதரம் சாஸ்திரம், அப்படிப்பட்ட சாஸ்திரமாகப்பட்டது பிரதாரகவத்து அபாரமார்த்திகான் குணான், அபாரமார்த்திகான் நிரசனீயான் குணான், நிரசிக்கப்பட வேண்டிய குணங்களே பரமார்த்தம் இல்லாத பொய்யான குணங்களே பிரமாணாந்தர அப்பிரதிபன்னான், பிரமாணம் காட்டப்படாதுதானே ஆதரேன உபதேச, ஏதோ தாறுமாறான குணங்கள்னா பெருமாளுக்கு உண்டுன்னு சொல்லி இந்த சம்சார சக்கரத்துல அப்படியே சுழண்டு இருக்கானே, திருப்பி திருப்பி பிறக்கிறது, ஏதோ காரியம் பண்றது, மறுபடியும் மறிக்கிறது, மறுபடியும் பிறக்கிறது, இப்படியே சுத்தின்னு இருக்கானே சம்சார சக்கரம் போல. மேலே ஏறி சுத்தி தானே வந்து மேலே ஏறுறது, மறுபடியும் கீழே ஏறுறது, மறுபடியும் அந்த மாதிரி பூர்வமேவ பம்பிரமியமானான். ஏற்கனவே இந்த இவன் என்ன பண்றான், திரியக்கு ஸ்தாவரம் அப்படின்னு போயிட்டு மறுபடியும் மனுஷ ஜென்மத்துக்கு வரான். மனுஷ ஜென்மத்துக்கான உடனே தேவ சரீரம் வருது, மறுபடியும் இப்படி திருப்பி திருப்பி சுத்தின்னு இருக்கான். தேவ மனுஷ திரிய ஸ்தாவரமா இப்படி பூர்வமேவ பம்பிரமியமானான் முமுக்ஷுன்னு இப்படி ஏற்கனவே இந்த மாதிரி சக்கர பருவத்தில பிரமிச்சு இது பண்ணிட்டு இப்பதான் முமுக்ஷு ஆயிருக்கான். ஜன்மாந்தர சாஸ்திரேபி அதனால பூர்வத்துல ஜன்மாந்தர சகசிரங்கள்ல பண்ண புண்ணிய பலனாதான் இப்ப மனுஷனா பிறந்திருக்கான். அப்படி இருக்கிற முமுட்சுவை பூர்வத்துல சகசிர ஜென்மங்கள்ல இது மாதிரி ஆயிரக்கணக்கான ஜென்மங்கள்ல சுத்திட்டு வரான்னா இன்னைக்கு மனுஷனா வந்திருக்கான்னா என்ன, கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தே அப்படின்னு இன்னைக்குதான் அவனுக்கு மூச்சு ஆறக்கூடிய தன்மை வந்திருக்குது. அப்படிப்பட்டவனே பூயோபி பிரமைத்து மலம், மறுபடியும் பிரமம் பண்றதுக்கு சாஸ்திரத்தால முடியாது. நச்ச அலம் அப்படின்னு அர்த்தம். பூர்வ நஞ்சு இருக்குது, பூயோபி பிரமயித்தும், இவனை பிரமிக்க வைக்கிறதுக்கு அதுக்கு சாமர்த்தியம் கிடையாது. அந்த மாதிரி பண்ணாது சாஸ்திரம். ஏன்னா அது 1000 மாதா பிதாக்களை காட்டிலும் வத்சல தரம், வத்சலம் இல்லை வத்சல தரம். அதனால அப்படி நம்ம இடத்துல வாத்சல்யமா இருக்குது. இப்படி ஏற்கனவே ஆயிரக்கணக்கான ஜன்மங்கள்ல பிரமிச்சுட்டு இருக்கானே சக்கர பரிவர்த்தியா, அவனை இந்த மாதிரி பண்ணவே பண்ணாது அப்படின்னு சாய்க்கிறது. அதாவது சாஸ்திரங்கள்ல பெருமாளுக்கு குணங்கள்லாம் சொல்லி இல்லைன்னு சொல்றதுலாம் அவன் நிர்தோஷ தான், ஹேய குணங்கள் அற்றவன் அப்படின்னும், இந்த பிரபஞ்சத்துக்கும் அவனுக்கும் பிரபஞ்சம் அவன் இல்லாத பிரபஞ்சமே கிடையாது, அவன் ஆத்மாவுடைய பிரபஞ்சம்தான். ஆனா அந்த நஸ்வரமா இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை காட்டிலும் அவன் விலக்ஷணன் அப்படின்னா பேதம் அபேதம். அபேதம்னுட்டு பிரம்மாத்மகான பிரபஞ்சம், பேதம்னுட்டு இந்த பிரபஞ்சம் வேற, இது உத்திகிராசாதிகள்லாம் உண்டானது, இப்படிப்பட்டது. அவன் நித்திய நிர்தோஷமா இருக்கக்கூடியவன் அப்படி.
அதே மாதிரி கல்யாண குணங்கள் உடையவன் நிர்குணன் அப்படின்றதுல ஹேய குணமற்றவன் அப்படின்லாம் சொல்லி இந்த எந்த ஒரு பாகத்தையும், அதாவது சிக்கலா போன பாகத்தை வெட்டி போட்டுறாரு. எல்லா பாகமும் உண்டுன்னு சொல்லிட்டு ஒரு தலையை வாரி விடுறான்னா எண்ணெயை தடவி கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிக்கை எடுத்து நன்னா அழைப்படும். அது போல ஸ்ரீபாஷ்யக்காரர் அதுதான் மேல சொல்ல போறார். சிகுரபந்த சைரந்திரிகா அப்படின்னு இந்த இடத்துல பிரசாதயத்தின்றதுனால அந்த அர்த்தத்தை கொண்டு இந்த மாதிரி ஸ்ரீபாஷ்யக்காரர் பண்ணியிருக்கார் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் இப்படி இருக்கக்கூடிய மகா பிராஜ்ஞரா வேத மாதாவையே அழகுபடுத்தி அந்த வேத புருஷனோட சேர்த்து வைக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யக்காரர் பெருமாளுக்கு அடியவனாக இருக்கக்கூடிய நம்மளாம் சரணாகதனாக்கி சேர்த்து வைக்கக்கூடிய அப்படி மகா உபகாரம் பண்றவருக்கு நாம என்ன பண்ணணும்? தாசத்துவ பிரயுக்த தோற்றத்துக்காக பிரதிகிருண்ணாது அப்படின்றத சொல்லணும். அந்த மாமகம்ன்றது இப்படியெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய மாம் அப்படின்றத அந்த கப்ரத்தையும் அழுத்தி காட்டுது. இதுவரையில் இந்த ஸ்லோகத்துக்கு ஓரளவுக்கு அர்த்தத்தை பார்த்தோம். மேல நாம அடுத்த ஸ்லோகத்துக்கு பார்த்தோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.